எம்ஜிஆர் இருந்தவரை சிறுபான்மை வாக்குகளும் அதிமுகவிடம் தான் இருந்தன. அதற்கு பிறகு அது வந்து திமுக கூட்டணிக்கு குத்தகைக்கு விடப்பட்டது போல ஆயிடுச்சு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், மைனாரிட்டி கம்யூனிட்டி யாருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதோ அத்தனை பேருமே ஒரே கூட்டணிக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து அவர்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. போதா குறைக்கு உங்க கூட பிஜேபி கூட ஏடிஎம்கே வரை சேர்ந்துருச்சு. அதனால வந்து எந்த வாய்ப்பு கூட அதை சொல்லியே பூச்சாண்டி காட்டி அந்த ஓட் பேங்க் டெபாசிட் வந்து சால்டா வச்சிருந்தாங்க. முதல் முறையாக திரு விஜய் வந்து சிறுபான்மையுடைய வாக்குகள்ல ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை திமுக உணர்ந்து விட்டது. ரொம்ப பெருசா நேத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினே பிஜேபி கண்டிச்சார் சென்சார் போர்டுக்காக. யாருக்கு? விஜய்க்காக. விஜய் வந்து போராடம் பூரா அங்கிள் அங்கிள் அப்படின்னார். அவருக்காகவே குரல் கொடுத்தார் தமிழக முதலமைச்சர். அப்ப எங்க தெரியுது ரொம்ப தெளிவா அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் திமுக ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு நினைக்கிறீங்க? ஏன் அப்பீல் மேல அப்பீல் போட்டு வந்து அசராம வந்து கண்டெம்ப்டே வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு இடம் மாறுது, தடம் மாறுதுன்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து அது பிஜேபி, ஏடிஎம்கே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலமாக அமையலாம். ஏன்னா திமுகவுடைய வாக்குகள் பிளக்கும் போது அது உங்களுக்கு சாதகமா இருக்கலாம். ஆனா இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் ரசிகர்கள் மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. இந்த பாகிஸ்தான் வந்து ஜிம்பாப்வே தோத்துட்டானே, ஜிம்பாப்வே நெதர்லாந்து தோத்துட்டானே, நெதர்லாந்து நியூசிலாந்து, அப்போ வந்து ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி வந்து அப்ப நம்ம உள்ள போய் ஜெயிச்சலாம் தலைவரமா. டேய் நீ ஜெயிக்க மாட்டியா அப்படின்னு இல்லைங்க, எவனோ 4 பேர் தோத்துருவான். அப்ப யாரு இருக்காது எல்லாரும் நம்ம அதை மாதிரி வந்து அவர் ஓட்டு அங்க போயிடும், இவர் ஓட்டு பிளந்துரும், நம்ம அப்படி ஜெயிச்சலாங்கிற மாதிரி நீங்க ஓட்டை கொண்டு வரணும்.